ஆற்காடு சுரேஷுக்கும் தங்களுக்கும் எந்த விரோதமும் இல்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆனந்தன் தெரிவித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் ஆனந்தனுடன் நமது செய்தியாளர் கோகுல் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த வழக்குடைய விசாரணை எப்படி நடந்துட்டு இருக்கு? இந்த அடுத்த கட்டமா என்ன வழக்கு தற்பொழுது மாநில காவல்துறையிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. அதோடைய விசாரணையை நாங்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றோம். அதோடைய விசாரணை முடிவு எங்கு முடிகிறது என்பது வரை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு எங்களுடைய முயற்சி அதோடைய முடிவை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். தனி நீதிமன்றம் எங்களுக்கு வைத்து உடனடியாக விசாரணை நடத்தி இந்த எதிரிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கோரிக்கை. எங்களுடைய பாலிசியே பழிக்கு பழி என்ற பாலிசி இல்லை, எங்கள் தலைவருக்கும் இல்லை, அண்ணன் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் கிடையாது. அதே போன்று பழிக்கு பழி என்று அவர்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று செய்ய வைத்திருப்பார்களே ஒழிய அந்த நபருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான முன்விரோதமும் கிடையாது. எந்த பழிக்கு பழியும் இங்கு கொலைக்கு யாரும் இங்கு சபதமும் எடுக்கவில்லை. எங்கள் கட்சி சட்டப்பிரகாரம் அவர்களுக்கு தண்டனையை வாங்கி தருவோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலை தனிப்படை காவல்துறையினர் நெருங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஏற்கனவே கைதான வழக்கறிஞர் ஹரிஹரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரவுடி சம்போ செந்திலுக்கு கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்திலை தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சம்போ செந்தில் பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அங்கு சென்றுள்ள தனிப்படை காவல்துறையினர் அவரை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது.